இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கம். மலைப்பொழிவினுடைய தொடர்ச்சி, லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 27 36 முடிய. பகைவரிடமும் நாம் அன்பு காட்ட வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பகைவர்கள், சபிப்பவர்கள், நமக்கு துன்பம் தருபவர்கள், நம்மிடம் உள்ள பொருட்களை அவர்கள் பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ள விரும்புகின்றவர்கள், கடன் கேட்டு வருபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நாம் கனிவுடன் இருக்க, கொடுக்க, நம்மிடம் இருப்பதை இழக்க தயாராக வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, கிறிஸ்துவனுடைய போதனைகளிலேயே இந்த உலகம் மிக மிக வித்தியாசமாக கேட்ட மிக அற்புதமான ஒரு கோட்பாடு பகைவர்களை அன்பு செய்வது, நம்மை துன்புறுத்துவோருக்காக ஜெபிப்பது, நம்மிடம் இருப்பதை விரும்புகின்றவர்களுக்கு அதை எடுத்து கொடுப்பது. இதுதான் இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களிடமிருந்து எந்த விதத்தில் சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட், மிகச் சிறப்பான விதத்திலே வித்தியாசமானது. மற்றவர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நடத்தையில் எது நம்மை அவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது? அவர்கள் என்று சொல்லுவது இயேசுவிலே நம்பிக்கை இல்லாதவர்கள், அல்லது இயேசுவினுடைய மதிப்பீடுகளிலே நம்பிக்கை இல்லாதவர்கள், அதன்படி வாழாதவர்கள். அவர்களிடமிருந்து நம்மை பிரித்து காட்டுவது பகைவரையும் அன்பு செய்வது, துன்புறுத்துவோருக்காக ஜெபிப்பது, நம்மிடம் இருப்பதை விரும்புபவர்களுக்கு அதை எடுத்து தாராளமாக கொடுப்பது. இவைகளெல்லாம் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்காத பாடம். இவைகளுக்கு எதிரான ஆற்றல்களை நம்மில் உருவாக்குகின்றது இந்த உலகம். அன்பானவர்களே, இந்த பகைவர்களையும் அன்பு செய்யக்கூடிய தன்னலமற்ற அன்பு, சுயநலமற்ற அன்பு எப்பொழுது ஒரு மனிதனிலே வளரும்? இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது, இயேசுவை அறிவிக்கும் பொழுது மட்டுமல்ல, அறிவிப்பதோடு சாட்சியாக வாழும் பொழுது, வாழ்ந்து காட்டும் பொழுது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடையே இப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கிறதா? இல்லாமல் இல்லை. இன்னும் புனிதர்கள் வந்து கொண்டுதானே இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. ஆனால் பெரும் அளவிற்கு இல்லவே இல்லை என்று, நம்மிடம் அப்படிப்பட்ட வாழ்வு இல்லை என்று அடித்து சொல்லலாம். ஆகையினால் நமக்குத்தான் இந்த பாடம். நாம் ஒவ்வொருவரும் அப்படி ஒரு வேறுபாட்டை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, இயேசுவை மற்றவர்களுக்கு அப்படி பிரதிபலித்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே இன்றைய சிந்தனைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம். அன்பின் இறைவா, எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மலை பொழிவில் இருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற அடிப்படை வாழ்க்கை கோட்பாடுகளை நாங்கள் மிக அழுத்தமாக எங்கள் செயல்களில் வெளிப்படுத்த எங்களுக்கு வலிமையை தாரும். ஆவியை கொண்டு எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.